நாடு பற்றும் நல்லவர்களை ஒருபற்றும் உத்தமர்களை காலையிலே காடு சென்று மாலையிலே வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக்கும் அருமை உழைப்பாளர் பெருங்குடி மக்களை, ஆன்றவர்களை, சான்றவர்களை, ஊர் பெரியவர்களை, ஊர் முக்கியஸ்தர்களை, ஊர் நாட்டாண்மை அவர்களை, கோவில் பூசாரி அவர்களை, இங்கு சிறந்த முறைகளை தெல்லதொரு ஒளி ஒளி அமைந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் ரோசி ஆடியோஸ் அதன் உரிமையாளருக்கும் அதனை பணிபுரியும் அன்பு உள்ளங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் பக்க பலமாக இருந்து பக்க மேலும் அன்பு உள்ளங்களுக்கும் எனது அன்பு நண்பன் ஆரியர் சகோதரன் விபி வேங்கை கருப்பையா கலைக்குடும்ப சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி நன்றிகளை தெரிந்து கொண்டு எனக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு முக்கியஸ்தர்களுக்கும் விழா கமிட்டிகளுக்கும் தாய் உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 நன்றிகள் நம்மளுக்கு தெரிந்து கொண்டு தென்னவர் பாய்ஸ் அன்பு உள்ளங்கள், தென்னகர் பாய்ஸ், தென்னகர் பயல்கடா குஜிலி கும்பா அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு வணக்கம். எங்களை எல்லாம் இணையதளம் மூலமாக இந்த உலகிற்கு நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளம் விஎஸ்கே யூடியூப் சேனல் அன்பு அண்ணா சுந்தர் அவர்களுக்கும் எனது கலைக்குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். சொல்லுங்க. ரைட்டு. ஆகி மகமாகி ஆயிரம் கண்ணுடையால் அங்காள பரமேஸ்வரி வணங்கிவிட்டு சரி. ஆமாங்க. ஹலோ 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 மஞ்சளினை நீராடி குங்குமத்தால் பொட்டு வைத்து பூவாடை காளியம்மா தாயே நீ மருளாடி வந்திடம்மா உடுக்கை பொம்மை முரசலிக்கே உரிமை மீளும் தானி செங்க சித்தாங்கு அடையத்தி நீ சிறி எழுந்திடம்மா மேல் மலையன்னூரில் கோவில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே வந்திடமா மேல் மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே குறிசல்ல மாரியம்மா என் குலமாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே குறிசல்ல மாரியம்மா என் குலமாரியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே
சரி அண்ணே, மதுரைக்கு ஒரு சிறப்புன்னு என்னங்க பேரு? மீனாட்சிக்கும் சொக்கருக்கும் திருக்கல்யாணங்க. மீனாட்சி சொக்கநாதன் திருக்கல்யாணம். அந்த மதுரை மேல்மாசி வீதியிலே தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள். சரி. அந்த பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் அழகு எப்படி? ஆஹா ஆஹா. சரி. ஆனமலை வத்தக்கடை அருகே இருக்கும் சக்கம்பட்டி. சரிங்க. சக்கம்பட்டிக்கு அருகாமல் இருக்கின்ற சிட்டாம்பட்டியில பிறந்தவங்க. எனது பேரு சேதுபதி. சரி. எனது மனையாள் பேரு செம்பாய். அண்ணே சொல்லுங்க. திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. சரி. குழந்தை செல்வம் இல்லை. ஆனால் இப்பொழுது என்னுடைய குலதெய்வம் அந்த கள்ளழகர் அருளாலும் சரி மதுரை மீனாட்சி அருளாலும் அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க. யாருக்கீங்க? எனக்கு தாங்க. இங்க திரும்புங்க, அங்க திரும்புங்க. ஏன் மிலிட்டரி கால் எடுக்கிறீங்க? இல்லைங்க, குழந்தை யாருக்கீங்க பிறந்திருக்கு? எனக்கு தான் பிறந்திருக்கு. ஓ, பால் எதுலையா குடிக்குது குழந்தை? போயா 3 காசு முண்டை. என்ன யோ, எனக்கு ஏன் வயிற்று நினைச்சியா? அப்படி இல்லைங்க, என்னுடைய ஒத்துழைப்பினால் சரி எனது மனையாளுக்கு ஓஹோ செம்பாய்க்கு சரிங்க தை மாதம் 3ஆம் தேதி
நிறைந்த வெள்ளிக்கிழமை சரி என் மகன் பிறந்த தினம். அன்னை வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினால சரி எனது மகனுக்கு வெள்ளைசாமி என்ற திருநாமம் வாண்டாமட்டி முருகேசன் வச்சிருப்பேன். சனீஸ்வரன் வைக்க வேண்டியது. ஆமா, அந்த ஆள் தான் அது. சரி அண்ணே, வெள்ளிக்கிழமை பிறந்த காரணத்தினாலும் சரி வெள்ளைசாமி என்ற திருநாமம். அதை தை மாதம் 3ஆம் தேதி சரி மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு சரிங்க மஞ்சு விரட்டு மாடுபிடி திருவிழா. சரி ஏண்டா டேய், ஏண்டா கேனப்பையில, ஏண்டா கிறுக்கு பையில, ஏண்டா வெங்கப்பையில, ஏண்டா வெட்டி பையில, ஏண்டா பரதேசி பையில, ஏண்டா நன்னாடி பையில, ஏண்டா மான கட்டவனே, ஏண்டா வெக்கம் கட்டவனே, ஏண்டா கேடு கட்டவனே, நீ சோத்த தின்றே வேலை தின்றியாடா சாப்பாடு. ஏண்டா பரதேசி பையில, டே உனக்கு அறிவே இல்லையாடா? ஏ ஒன்னதான்டா எங்க சாப்பாடு நல்லா சாப்பிட்டாருங்க. இப்ப அருமையான சைவ சாப்பாடு நல்லா சாப்பாடு, அருமையான சாப்பாடு. அதே நீங்க சொல்றீங்க? இல்ல இல்ல பாவமா இருக்காப்ல, அவரை சொல்லுங்க. அவர் மேல எம்பிட்டு வச்சிருக்கேன் எது மரியாதை பாசம். சரி சரி சரி. என்ன பாத்திய பொண்டாட்டி கேட்டாயா? சரி. இப்படி ஊரா மாடு பிடிக்க போறேன் அழகிரியே. சரி சண்டாளா, போற வழியில நீ மாடு பிடி செத்து போயிட்டீனா அந்த ஆளு இந்த விளையாட்டுக்கே போக மாட்டாயா? அட ஒன்ன சொல்லடா, உனக்குலாம் என்னடா மரியாதை? அண்ணே சொல்லுங்க. என்ன பார்த்து என் பொண்டாட்டி கேட்டாயா? போற வழியில சரி நீ மாடு மட்டும் செத்து போயிட்டீனா நம்மளுக்கு ஒத்த புள்ள முத்து புள்ள சொத்து புள்ள வெள்ளச்சாமி சரி பல வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கான். நீ செத்து போயிட்டீனா என்னைய மகன் வெள்ளச்சாமிக்கும் சரி யாரா பாத்துக்கிறது கேட்டா அண்ணே திமிரு பிடிச்சவங்க அந்த சேதுபதி உடம்ப பார்க்கலே தெரியும் எனக்கு. என் பொண்டாட்டி சொல்ல கேட்கலையா? நேரா கிளம்பிட்டேன். எங்க மாடு பிடிப்பதற்காக சரி களத்துக்கு போயாச்சுங்க. விதவிதமான மாடு. இந்த மாட்டை பிடிக்கலாமா? சரி. அந்த மாட்டை பிடிக்கலாமா? இல்ல எந்த மாட்டையா பிடிக்கலாம்னு யோசனை. சரி. தடுமாற்றம். அண்ணே மாடு பிடிக்க போன இடத்துல சரி என் பொண்டாட்டி ஞாபகம் எனக்கு வந்துருச்சுங்க. நீ போறதே வீர விளையாட்டுக்கு போறியே. ஆமா. அந்த இடத்துல போய் பொண்டாட்டி ஆகும்லாம் வரலாமாங்க? அண்ணே சரியா சொன்னீங்க. சரி. எப்படியாப்பட்ட இடம்? தரணம் தப்புனா மரணம்யா, குத்துச்சுனா குடல் கும்பியெல்லாம் வெளியே வந்துருமியா. அப்படியாப்பட்ட இடத்துல என் மனைவி ஞாபகம் வந்துருச்சுனா என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? என் மனைவி நான் காதலிச்சு கல்யாணம் பண்ண. காதலையே அழிச்சியா? போடா கருவாட்டு முண்டை. யோ காதல் அழிப்பாங்களா? காதலுங்க, காதல் லவ். எப்பா லவ்வாப்பா காதல் உனக்கு தெரியுமா? அண்ணே சரி என் மனைவி நினைக்கும் பொழுது எப்படி எப்படி இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் மனதை விட்டு மறையாது எனது அன்பு அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தன் நினைவாக பாசவ
சரி. இந்த சேதுபதியாகப்பட்டவன் எங்க பிறந்தேன், ஆமா எப்படி பிறந்தேன், எனக்கு என்னவெல்லாம் பிடிக்கும், என்னவெல்லாம் தெரியும் எடுத்து சொல்லணும்லங்க. அந்த வேலையை சரியா செய்யணும். ஆரிய குத்த இருந்தாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். போற பாதையில சரியா போகணும். சரியா போகணும்னா ஆமா அதற்கு முன்னாடி சரி இந்த அங்கங்க படுத்து கொஞ்சம் எழுப்பி விடுங்கம்மா. சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, இந்த சேதுபதி சிவகங்கை தென்னாடு, சிவகங்கை தென்னோடு, சேதுபதி நாடு, சேதுபதி நாடு, இந்த சேதுபதி சிவகங்கை நன்னாடு, சிவகங்கை நன்னோடு, எனக்கு ஆனமலை ஒத்தக்கடை, ஆனமலை ஒத்தக்கடை, இந்த சடதான சேதுபதிக்கு அருகிருக்கும் சக்கமத்தி, எனக்கு ஆனமலை ஒத்தக்கடை, ஆனமலை ஒத்தக்கடை, ஆமரசா எனக்கு அருகிருக்கும் சிட்டம்பட்டி, சக்கமத்தி எல்லையிலே, சக்கமத்தி எல்லையிலே, இந்த சடதான சேதுபதி இன்னைக்கு சமத்தலகாள் பிறந்தவண்டா, சக்கப்பட்டி சீமையிலே, சக்கப்பட்டி சீமையிலே சேதுபதி சமத்தலகே நாம் பிறந்து, நாம் மாடுமுடி வீரனடா, மாடுமுடி வீரனடா, சேதுபதி மயிலக்காலே சூரனடா, மாடுமுடி வீரனடா, மாடுமுடி வீரனடா, சேதுபதி மயிலக்காலே சூரனடா, உயிலாட்டம் ஆடி வேண்டாம், உயிலாட்டம் ஆடி வேண்டாம், இன்ன உத்தமரி சேதுபதி, நாம் ஒயிலாட்டம் ஆடுவண்டா, ஒயிலாட்டம் ஆடுவண்டா, சேதுபதி உத்தமரி சேதுபதி, சேதுபதி எப்படி சேதுபதி நாட்டுக்காரண்டா, சேதுபதி சிவகங்கை அருகாமல் இருக்கின்ற சிட்டாம்பட்டிலே பிறந்தவங்க. சரிங்க. அது மட்டுமா அண்ணே சொல்லுங்க. காலையில தூங்கி எழுந்தவனே
நீங்க எங்க போவீங்க? நாங்க டீ கடைக்கு போயிட்டு டீயை சாப்பிட்டு வீட்டுக்கு கொண்டு வேலை வெட்டிக்கு போவோம். அப்படியா? ஆமா. அப்படியே உட்காருங்க உட்காருங்க, அப்படியே உட்காருங்க ஐயா. எல்லாம் எல்லாம் உட்காருங்க உட்காருங்க ஐயா, உட்காருங்க எல்லாரும். இந்த சாமி ஆண்டவங்களை அப்படியே உட்காருங்க. வெள்ளச்சாமி வந்து சாமி அழைப்பாரு. அப்போதைக்கு அருள் வந்து ஆடி வருவாங்க பெண்கள். வெள்ளச்சாமி வந்து சாமி அழைப்பாருமா, அப்பாடி வாங்க. சேதுபதி கதை படிக்கிற நேரம் எனக்கு சாமி அழைக்க உரிமை இல்லைங்க. எல்லாம் ஜோரா கை தட்டலாமே. சந்தோஷாமி. சரி அண்ணே, அப்படி இருந்தாலும் சரி, காலையில தூங்கி எழுந்த உடனே சரி நான் எங்க தெரியுமா போவேன்? எங்க போவீங்க? இந்த ஊருக்குள்ள எங்கடா திறந்து கிடக்கும் அடக்கன்றாதிய, எங்கடா வாயக்கலாம் அலையவங்க. எங்க வாய பார்க்கலாம்? ஏயா ஐயா, ஆமா, உதடெல்லாம் ஒரு மாதிரியாத்தான் இருக்குது. ஆமாண்டா, யோக்கிய வரண்டா, சொம்பர் துள்ளாங்கடா. அண்ணே, ஆமா, எதுல விட்டேன்? யாரா வாயிலையா? ஓ வாயிலே விட்டியா? அது எப்படியா? கீழே புடிச்சுட்டேன். எனக்கு கிண்ணியிலே அடடா சாராயமா 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 கழுத்து மீது எனக்கு வருகறியா. கிண்ணியிலே எனக்கு சாராயமா 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 கழுத்து மீது எனக்கு வருவாடா. எனக்கு கிண்ணியிலே அடடா சாராயமா 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 மால மீது எனக்கு வருவாடா. வட்டியிலே எனக்கு சாராயமா. கிண்ணியிலே சாராயம் சாராயம் கழுத்து மீன் வருகிறது வட்டியிலே சாராயம் சரி வாழை மீன் வருவலுங்க. பத்தலையா? இந்த உடம்புக்கு ஏறலைங்க, போதை ஏறலைங்க. அண்ணே அண்ணே அண்ணே, கொடமடமா போட்ட சாராயத்தை பத்துமா? பத்தாதுங்க, போதை ஏறலைங்க. சரி, நேரா போனேன் எங்க? பனங்காட்டுக்கு. சரி, பனங்காட்டுல போய் பனமரத்தி மேல ஏறி அந்த ஒத்த மரத்து கல்ல சரி ஒத்தாலா இடகட்டாம குடிச்சா எப்படி இருக்கும்? உடம்பு தேக்க மரம் மாதிரி இருக்குமியா. இந்த தேக தேக்க மரமாட்ட இருக்குமியா. சரி, அப்படி வளர்த்த உடம்பு. அண்ணே, பனமரத்தி மேல ஏறணும். சரி, கல்ல இறக்கணும் ராவா சாத்தணும். சரி, வண்ணமற்றி பனமரத்தி மேல ஏறி பதறி இறக்க போறேன். பனமரத்தி மேலே ஏறி பதறி இறக்க போறேன். பனமரத்தி மேலே ஏறி பதறி இறக்க போறேன். பானை நிறைஞ்சு கீழே வளைஞ்சு பாழாய் போனதே. பானை கீழே விழுந்து அது பாழாய் போனது. பனமரத்தி மேலே ஏறி பதறி இறக்க போறேன். பனமரத்தி மேலே ஏறி பதறி இறக்க போறேன். தானானி தானே நந்தி தானானா, தானானி தானே நந்தி தானானா, தானானே தானே நன்னே தானானா, தானே தானானே தானே நன்னே தானானே. ஒரு மரத்து கல்ல குடிச்சான் உடனெல்லாம் தங்கமணி. உன்ன போல பேரழகி ஊருக்குள்ள இல்லையடி. உன்ன போல பேரழகி ஊருக்குள்ள இல்லையடி. தோடி நீ வாடி எனக்கு உன்னை ஒண்ணு தாடி. என் தோடி நீ வாடி எனக்கு உன்னை ஒண்ணு தாடி. பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். பனமரத்து மேலே ஏறி பதனி இறக்க போறேன். அந்த ஒத்த மரம் அந்த கல் குடிச்சி கல் குடிச்சி உலகிலே மறந்த சேதுபாதி. ஒத்த மரம் கல் குடிச்சி கல் குடிச்சி குடிச்சி உலகிலே சேதுபாதி ஓடி மாறே. அந்த ஆண்மரத்தி அந்த கல் குடிச்சி கல் குடிச்சி உலகேறி மறந்த சேதுபாதி. ஆண்மரத்தி
சரி அண்ணே சாராயம் குடிச்சேன். சரி போதை ஏறல. கள்ள தண்ணி சேர்த்து போட்டையா? சரிங்க. போதை பத்தலங்க. பத்தல. ஏங்க பெட்டி முருகேசன் சொல்லுங்க. நீங்க தானே? நானே தாங்க. உனக்கு கசக்க தெரியுமாயா? கசக்கவா? ஆமா. எனக்கு தெரியாதுங்க அது. டேய் தம்பி உனக்குடா. உன் முன்னாடி பாவடை கசக்குவா பாத்தியா அண்ணே? அப்படியா? ஏன்டா வாயா, நான் கத்து கொடுக்குறேன். டேய் தம்பி, காலையில ஒரு கசக்கு. காலையில ஏங்க? காலையில ஒரு கசக்கு, மதியானம் ஒரு கசக்கு ஏங்க, சாயங்காலம் ஒரு கசக்கு. சரி ஏங்க, ஏங்க உங்க வீட்டுக்காரம வேலைக்கெல்லாம் போகாதா? ஏன் என் வீட்டுக்காரம கேட்குற? இல்லை காலையில் போனதே ஒரு கசக்கு, மதியானம் ஒரு கசக்குங்கிறிய. நீ எதை சொல்ற? நீங்க எதை சொல்றீங்க? நான் கஞ்சாவை சொன்னேன். ஆனா நான் வேற மாதிரி நினைச்சிட்டியா? கண்ணை முத்தி கவுட்டக்குள்ள நான் தான் கஞ்சா தெரிஞ்சுக்க. கஞ்சா குடி நான் தான் கஞ்சா குடி. தலையில தட்டுங்க. எதுக்கு நட்டு கிடிச்சிக்கிறீங்க? போதை போதை ஏறிக்கிச்சிங்க. இதே போதையோட சரி இந்த மதுரை மாவட்ட சுற்று வட்டாரத்துல எங்க விழா நடந்தாலும் சரி முதல் நான் தான் நிற்பேன். பழுவுன பொம்மையில வைப்பீங்களோ? அட பாவிகளா. ஆஹா அப்படியா? ஏங்க என்ன பார்த்தா பொம்மை வைக்கிறாலுமே தெரியுதா? முதலா போயிருவீங்கிறீங்களே. அப்படி இல்லைங்க, நிகழ்ச்சி சரி கலை நிகழ்ச்சி. என்ன தெரியுமா? என்ன? ஒயிலாட்டு ஆடுவது சரி, கோல் அடிப்பது, குனிய வச்சு அடிக்கிறதுயா. அது என்ன குனிய வச்சு அடிக்கிறது அண்ணே? அட கேளியா, ஒவ்வொரு ஊர்லயும் ஆத்தாள கோவில் இருக்கு சரி, அந்த கோவில்ல வருடம் ஒரு முறை சரி விழா விழா திருவிழா திருவிழா அப்படி நடக்கின்ற வேளையில பெண்கள்லாம் தலைமை தூக்கிட்டு போவாங்களே. ஆமா என்ன சொல்லு பாப்போம்? மொளை 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 போறீ நாக்கில் வச்சு தேய்க்க வசம்ப. யோ முளைப்பாரி. அதே இழுக்கிற. சரி விட்டுருங்க. சரி முளைப்பாரி. முளைப்பாரி கொண்டு வந்து சரி ஆத்தா வாசல் குனை வச்சு பெண்கள்லாம் குனிஞ்சு குனிஞ்சு அடிப்பாங்களே கும்மி சரி, அதாங்க குனிய வச்சு அடிப்பது. ஓஹோ சரிங்க அண்ணே. நம்ம ஊருக்கு வந்திருக்கோம் சரி, கும்மி அடிப்போமா? அடிங்க எல்லாம் கை தட்டலாமே. மம்பத்திலியா? சரி சரி கும்மி அடிப்போமா? தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னநாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னானே தன்னநாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னநாதினம் 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 தன்னானே தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னானே தன்னநாதினம் தன்னானே தன்னினி நாதினம் தன்னினி நாதினம் வந்தாச்சியா சரி. தை மாதம் 3ஆம் தேதி முருகாமட்டி மஞ்சு விரட்டு சரிங்க. மாடு பிடிக்க போகணுங்க. மாடு பிடிக்க போகணும்னா சரி நான் மட்டுமல்லங்க என் சகல ஒருத்தர் இருக்கான். சகலையா?
உறவு முறைக்கலங்க. யோ ஏ நன்மையா முத்துராசு சரி வருவான் பாருங்க. டே முத்து, டே ராசு, இலை அடா வாடா. யாரியா முத்துராசு? அவன் முத்துராசா? வரியாடா? நடுவாக எடுத்து ஆமா அவர் தாங்க. பார்த்துருக்கீங்களா அவரை? என் நண்பனை பார்த்துருக்கீங்களா? எந்த ஊரில் பார்த்தீங்க? அலங்காநல்லூர் இல்லையா? யாரா அலங்காநல்லூர் போனது? இந்த சேதுபதி அழைத்தேனடா அழைத்தேனடா ஓடி வர முத்துராசி சேதுபதி பயலுகடா. ரைட் சரி பாண்டி ஸ்டைல பத்தியா? ஸ்டைல் தான் இது, சூப்பர் ஸ்டைல் தான். இந்த ஸ்டைலுக்கு ஏத்த மைன நானடா. ஏ ஃபிகர் தான் இது, சூப்பர் ஃபிகர் தான். இந்த ஃபிகருக்கு ஏத்த மைன நானடா. ஏ டச்சி 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 என்ன டச்சி, ஏ கிச்சி 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 என்ன கிச்சி. 7 மணிக்கு மேல நீ இன்ப லட்சுமி. ஸ்டைல் தான் இது, சூப்பர் ஸ்டைல் தான். இந்த ஸ்டைலுக்கு ஏத்த மைன நானடா. ஏடா சொட்ட மண்டையா? நண்பா முடி முளைச்சிருச்சு நண்பா. முடி முளைச்சாடா? ஆமா அமீர்ஷான். இல்ல அமீர்ஷான்ல என்ன வாங்கி தேய்ச்சேன்? அமீர்ஷான் என்ன வாங்கி தேய்ச்சேன்? முடி வளர்ந்துருச்சு. அது என்னமோ ஆயில் சொன்னாங்க, என்னமோ ஹேர் ஆயில் குருட் ஆயில். ஓ அது ஓ மண்டை தேய்க்கிறியா? ஓட்ட காசு முண்டை 3 காசு முண்டே நண்பா. டே முத்து, நீ இல்லைன்னா நான் இல்லையா? நீ இல்லடா. ஆமா ஏன் நம்மள என்ன பெரிய நண்பர்கள். சரியா இங்கே போனா ஒன்னா தான் போவோம். ஆமா ஒன்னா தான் வருவோம். டீ கடைக்கு போனா ஒன்னா தான் போவோம். ஆமா கல்லு கடைக்கு போனா ஒன்னா தான் போவோம். அதான் உண்மை. கஞ்சா குடிக்க போனா ஒன்னா தான் போவோம். அதான சத்தியம். ஆட்டத்துக்கு போனா ஒன்னா தான் போவோம். ஆமாண்டா. மாடு பிடிக்க போனா ஒன்னா தான் போவோம். ஒன்னா தான் போவோம். ஆனா அவங்க வீட்டுக்கு மட்டும் தனித்தனியா போயிடுவோம். பண்ணி உள்ள இருக்கு. அவங்க வீட்டுக்கு மட்டும் தனித்தனியா போயிடுவோம். சரி ஏன்னா உங்க அம்மா வந்து எங்க அம்மா மாதிரியா? உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி. ஆமா. உங்க அண்ணன் வந்து எங்க அண்ணன் மாதிரி. உன் தம்பி என் தம்பி மாதிரி. உங்க அக்கா வந்து எங்க அக்கா மாதிரி. உன் தங்கச்சி என் தங்கச்சி மாதிரிடா. உன் பொண்டாட்டி வந்து என் பொண்டாட்டி மாதிரி. செரு பிஞ்சு போயிடும். பையா இந்த யாரோ உள்ள விட்டது? ஆமா நண்பா. ஓம் பொண்டாட்டி என் பொண்டாட்டி இல்ல நண்பா. ஏன்பா? என் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி. என்னடா குத்தைகளை எழுதி விட்டுருக்கேன். ஆனா ஓம் பொண்டாட்டி 6 மாசம். டேய் தம்பி தங்கச்சி மாதிரியா? இங்க பாரு. இது என்ன மைக் செட்? நம்ம மைக் செட். பேரு ரோஷி. அங்க எழுதி இருக்கு பாத்தியா? என்ன எழுதி இருக்கு? ரோஷி. அது கீழ இன்னொரு பேர் எழுதி இருக்கு. என்ன எழுதி இருக்கு? கீரனூர். பிட் அடிக்கிறான்டா கீரனூர். டே முத்து நண்பா, இது நம்ம மைக் செட். இது நம்ம ஊரு. நம்ம அண்ணே, நம்ம அப்பா, நம்ம தங்கச்சி, நம்ம சேர்த்து வாசல், நம்ம தோட்டம், நம்ம மைக் செட், நம்ம அக்கா, நம்ம பொண்டாட்டி. அது மட்டும் கூடாதுடா. கூடாது. ஏன்னா எல்லாத்தையும் கட்டு போயிருமா முத்துராசு? எல்லாத்தையும் நம்மளும் சொல்லலாம். அது மட்டும் நம்மளும் சொல்லக்கூடாது. டே முத்து நண்பா, நல்லா இருக்கீல? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? பாடி வர்றேன் பள்ளியாண்டு சின்னதாக்குற. நீ உழைக்கை, நான் திங்க. ஏன்னா ஒன்னே வச்சு புறப்படுத்திட்டு இருக்கேன். ஆமாண்டா. நம்ம போனால் 2 பேரும் சேர்ந்தானே போவோம். இன்னைக்கு என்ன நாள்? அந்த அக்கா சொல்லிச்சு வீரமாக்கா எங்க? போன வருஷம் ஒரு பப்புள் வந்திருந்தா, அப்புறம் இந்த வருஷம் இந்த ஆள் வந்து அப்படின்னு தெரியல. நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் உணவளித்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. அன்பான முறையில் பரிமாறிய அன்பு தாய் உள்ளங்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. கூப்பிட்டவரை உள்ள நினைக்கணும். கண்டிப்பா. சில ஊர்ல போனோம்னா நீங்க வரும்போது சாப்பிட்டு வந்துருங்க அப்படி சொல்லுவாங்க. ஆமா. ஆனா எங்க ஊருக்கு வரணும், எங்க வீட்டுல சாப்பிடணும், எங்க கையில பரிமாறணும். பார்த்தீங்களா? ஆமா. அதான் உண்மையான அன்பு. ஆமா. ஆனா சில ஊர்ல நீங்க கடையில சாப்பிட்டு வந்துருக்க அப்படிம்பாங்க. அங்க போனா கிடைக்குமா? அங்க போனா புரோட்டா தான் கிடைக்கும். காஞ்சி போனா புரோட்டா கிடைக்கும், தோசை கிடைக்கும். அது எங்களுக்கு கும்பலை பார்த்தாலே பச்சை போட்டு தள்ளிடுவாங்க. சாப்பிட்டு வெளியே செரிக்க முடியாம ரசம் சாப்பாடு சாப்பிட்டாலும் ஒரு திருப்தியான சாப்பாடு ஊர்ல கொஞ்சம் சாப்பிட்டா. ஆமாண்டா. ஆமா.
நம்ம இங்கே வேணா ஒன்றா தான் போவோம். ஆமா. இன்னைக்கு தை மாதம் 3ஆம் தேதி. என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. என்ன விசேஷம்? ஊமையனுக்கு பிறந்த நாள். பிஞ்சு போயிடும். ஐயா ஊமையனா? ஊமைங்கிற இந்த ஊர் ஒத்துக்க மாட்டான் ஊமைன்னு சொன்னா. நல்லா பேச நல்லா பாடுவா ஐயா. ஓமைய வெள்ளச்சாமிக்கு பிறந்த நாள் இன்னைக்கு. என்னுடைய மகன் 5வது பிறந்த நாள். அப்படி சொல்றா எனக்கு அப்படி புடுக்கா. ஆமா, நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன். வீட்டுல வாழை மரம்லாம் கட்டிருந்தாங்க. கடை விட்டு விருந்து நடந்துட்டு இருந்துச்சு. மைசெட்டு கட்டிருந்தாங்க. என்ன மைசெட்? ரோசி கீரனூர் ரோசி. டேய் அவருக்கு அட்வான்ஸே கொடுக்கலையடா. அவர் நம்ம சொன்னாலே வந்துறாரு. அப்படியா? ஆமா, சந்தோஷம்டா. ரோசி மைசெட்டு விஎஸ்கே லைவ் வந்துட்டாரு. அவர் தூக்கி வந்துட்டாரா? வந்துட்டாரு. அவர் காசு கொடுக்க தேவையில்லை. சுந்தர் அண்ணே அவரே வந்துட்டாரு. சரி சரி. இங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல விழா வந்து நம்ம செல்லுல பாத்துக்கலாம். சந்தோஷம் நடந்துட்டு இருக்குது. நண்பர் கூப்பிட்டாரு, நம்ம போகணுமே. சரி அப்படின்ட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன். எங்க? கொஞ்ச தூரம் வீட்டை விட்டு தாண்டினேன் பாரு. சக்கம்பட்டியில. ஆமையா. சரிடா. கருப்பு பூனை கடா பூனை குறுக்கால போச்சு. கருப்பு பூனை அருமையான சேனடா. இல்லங்க, அது மேய்ச்சலுக்கு போயிருக்குமுங்க. ஓஹோ சரி சரி. பூனை பூனை போயிட்டு போகுது. சரி நம்ம போக வேண்டிய விஷயத்து போய் ஆகணும்ட்டு. ஆமா ஆமா. அடுத்த சந்துக்கு வந்தேன் பாரு. ரெண்டாவது சந்துக்கு. சரி. வர்ற வழியில வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு வயசான பாட்டி, வயசான கிழவி தலையை விரிச்சு ஓடு அழுதுட்டு வந்துச்சு. சகனமே சரியில்லையடா முத்துராசு. அடைய சகனத்தமா என்னைக்கா பார்த்துருக்கிறேன். எது நடந்தாலும் பரவாயில்ல, போற விஷயத்து போய் ஆகணுமே. ஆமா. அப்படின்னு அடுத்த சந்துக்கு வந்தேன். அந்த 3ஆவது சந்து, அந்த மூத்திர சந்து உன்னை வச்சு முக்க முக்க குத்துனாங்க. சரி. அந்த 3ஆவது சந்து மூத்திர சந்த கராஜ் தாண்டி வந்தேன் பாரு. ஒத்த கட்டு விறகு கட்டு பொம்பளை எழுத்து வருது. ஒத்த கட்டு விறகு கட்டு கட்டிக்கிட்டு. டே முத்துராசு நண்பா, போற காரியம் விளங்க மாட்டா. அட உடியா சாகணும். அது நடந்துட்டு இருக்கேன். அதுல வந்து பாடுறா. அதுல பார்த்து ஏகச்சக்க கடன் பேச, வட்டி தான் கட்ட முடியும், முதல்ல கட்ட முடியல பேச. நீங்க எதுல பாத்தீங்க? அதுலதான். எதுலடா? சொல்ல போற விஷயத்துல ஐயா. டே முத்துராசு, எது நடக்குமோ நடக்கும். அது நடந்துதான் இருக்கும். ஆமா ஆமா. நடக்க தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. டே முத்து நண்பா, மாடு பிடிக்க போகணும். ஆமையா. என் மகன் வெள்ளசாமிக்கு 5வது பிறந்தநாள் விழா வீட்டுல கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்கட்டும். கையில சல்லி பீச காசு இல்ல. ஏன்னா நம்மளாம் யாரு? நம்மளாம் மாடுபிடி வீரர்கள். வீரனுங்க, மாடுபிடி வீரனுங்கடா. ஏக்கா வீரமக்கா ஏண்டா இவன் போட்டு 15 செட்டை கிழிச்சு போட்டாக்கா. டேய் பழக்க தோசைடா முத்துராசு. ஆமையா, சட்டை பிடிக்காது. டேய் முத்து அன்பா, அங்க பாரு. ஆமா தெரியுதா? ஆமையா. என்ன தெரியுது? மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி. சரி. ஜல்லிக்கட்டு தொழு திறக்க போறாங்க. திறந்தாச்சு. ஆமையா, தொழு திறந்துட்டாங்க. ஆமா. மாடு பிடிக்க போகணும். ஆமா, மாடு பிடிக்க போகணும்னா ஆமையா நம் குல வழக்கப்படி ஆடல் பாடல். ஆமா, ஆடல் பாடல ஆடுவோமா? பாடுவோமே. ஆடல் பாடத்தோட முத்து நண்பா, எந்த ஊருக்கு மாடு பிடிக்க போறோம்? ஆமா, உரங்காம்பட்டி. மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி. அத்தட்ட கை பிடித்தி உரங்காமலை நாம செல்வோமாடா. அண்ணா உரங்கப்பட்டி அடானே பிடித்து உரங்காமலை நாம செல்வோமாடா. ஏன்னா உங்க அம்மா அவங்க அப்பா கூட்டு போவா. டேய் வாடா இங்க. உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. தரும் நான் சொல்றப்ப பிடிச்சி. டேய் எங்கடா அங்க போயிட்டு இருக்க? ஐயா நீ ஒரு இழுப்பு இழுத்து விட்டா நான் அங்கே போயிட்டு ஐயா ஆடணும்டா. உன் ஆட்டத்துக்கு நான் இடு. ஆட்டத்திலே அட்டட்டா சிங்கமாடா அழகுதுரை இந்த சேது மாதிரி ஆட்டத்திலே ஆடா சிங்கமாடா. ஏய்ப்பா போட்டு உதைக்கிறேன். இங்கிட்டு வந்து அங்க உதைக்கிறேன், அங்கிட்டு போன ஆக்கிய பாக்குறேன். ஆத்தாடி. தம்பி என்ன கூட சேர்ந்து ஆடுங்க. சேர்ந்து ஆடுங்க. மாடுபுடி வீரனடா அத்தண்டி உடம்ப வச்சுக்கிட்டு எப்படி ஆடுறாரு? ஆமா, நீ 4500 ரூபா சம்பளம் கேட்கிறீங்கல்ல, 4500 ரூபா. அது இல்லாம பெட்ரோலுக்கு காசு கொடுக்குறீங்கல்ல, அது மாதிரி
ரசீது காசு கொடுக்குறீங்களா அப்போ 5000 ரூபா கேட்குற அது மாதிரி ஆட வேண்டியதானே? ஐயா அந்த ஆள் உடம்பு தகுந்த மாதிரி அவர் ஆடுவார். சரி. ஏன் உடம்பு தகுந்த மாதிரி நான் ஆட முடியும். அந்த ஆள் கையால் கொஞ்சம் வளர்த்தியா இருக்குது. சரி. கொஞ்சம் வாட்டம்மா காலை தூக்கி வைப்பாரு. எனக்கு கையால் கொஞ்சம் குட்டியா இருக்கு, எனக்கு தகுந்த மாதிரி ஆட முடியும். ஓஹோ. டேய் முத்து அன்பா, மாடு வந்துருச்சு. ஆமையா. இந்த மாட்டை பிடிச்சா டேய் இது எந்த ஒரு மாடு? மதுரை மாவட்டம் உரங்காம்பட்டி ஜல்லிக்கட்டு தொழு திறந்துட்டாங்க. வாடி வாச திறந்தாச்சியா. பெண்கள் பூரா மரத்துல ஏறிக்கீங்க. சரி. ஆண்கள் பூரா பெண்களை மரத்துல எங்க ஏறணும்? மாத்தி சொல்லிட்டு போறியா? ஏரியா ஒளறிட்டியா? பெண்கள் பூரா மெத்தல ஏறிக்கீங்க மொட்டை மாடியில. ஆண்கள் பூரா மரத்துல ஏறிக்கீங்க. ஜல்லிக்கட்டு முதலாவது மாடாக நமது உரங்காம்பட்டி தென்னதிராயன்பட்டி கோவில் மாடு. உரங்காம்பட்டி கோவில் மாடு. சரியா? மாட விடுப்பா, மாட விடுப்பா, மாட விடு, மாடு கோயில் மாடு. பரிசு விடு, பரிசு விடு, மாடு வெற்றி பெற்றது. மணியார் மாடியா. முறையாக நமது தென்னிந்திரன்பட்டி என்ன ஒரு தென்னதிராயன்பட்டி மகளிர் வளர்த்த மாடியாது. வீர தமிழச்சி வளர்த்த மாடியா. தமிழச்சி வீரமக்காவா? வீரமக்கா மாடு. அதான் தண்ணி காட்டுச்சு. போய் மாடு வெற்றி பெற்றது. வீரமக்கா பரிசு கூடியா. 5 பவுன் செயினை கொடுத்து அனுப்பியா. மூன்றாவது முறையாக 5 லட்சம் ரூபாய் சத்தச்சிரா. நமது அருப்புக்கோட்டையை சேர்ந்த திருப்பணத்தை சேர்ந்து சரி மலைச்சாமியோட மாடு வருது. இந்த மாட்டை பிடிச்சா பரிசு. மாட்டை பிடிச்சா இந்த ஊர் பொதுமக்கள் விழா கமிட்டியார்கள் சரி 1 பவுன் தங்க சங்கிலி. தென்னகர் பாய்ஸ். சரி சரி. தென்னகர் ஜல்லிக்கட்டு பாய்ஸ் வழங்குவது 1 பவுன் தங்க செயின். வேற 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 நமது பட்டை முருகேசன் வழங்குவது 5001. பிச்சைக்கார பையன் டீ கூட வாங்கி தர மாட்டியா? என்னப்பா 5001. நமது மைக் செட் வழங்குவது ஆடியோஸ் ரோசி மைக் செட் வழங்குவது 12 பாக்ஸ். சரி. 8 குழா, 15 டியூப் லைட், 9 மைக்கு, 2 ஆம்பிள் பாரு, ஒரு மிக்சர் பாக்ஸ், டாடா ஏசி பிக்சர் பாக்ஸ்யா. ஃப்ரீ பாக்ஸ் வச்சிருக்காரு பாரு. பாக்ஸ், ஒரு டாடா ஏசி, சரி, ஒரு ஆபரேட்டர். எதுக்கு? நாளைக்கு நாடகத்துக்கு இங்க வந்து ஜாமான் எடுத்துட்டு போற. நீ பொளச்சிக்கோடா. ஆமா. டேய் முத்தராசு. ஆமையா. நீ முன்னாடி போய் ஏறு, நான் பின்னாடி ஏறறேன். நல்லா இருக்கு தம்பி. நீ முன்னாடி மாட்ட மறிங்க, நான் பின்னாடி திமில ஏறறேன். நம்ம பிடிக்காத மாடு புடி வீரனடா. அட மயிலக்காலை அட சூரனா தொட்டுப்பா. மாடு வெட்டி விட்டதுப்பா. உங்க அக்கா டவுசர் அவங்க அக்கா போடுறது இல்லைங்க ஒரு வாரமா. அது உனக்கு எப்படி தெரியும்? முந்தா நாள் 10 போட்டுக்கிட்டு குப்பரை படுக்க வச்சு எங்க குண்டில செலஞ்சுன்னு சொல்லி அவன் தான். உங்க அக்கா 10 போட்டாங்களாமியா? அது அந்த ஆளுக்கு எப்படி தெரியும்? அந்த ஆளு அக்கால சேர்த்திருக்காரு. உங்க அக்கால அந்த ஆளு சேர்த்திருக்காரு. நல்ல குடும்பம்டா. ஆமா என்ன பண்ணீங்க? மாடை பிடிக்க போனேன். சரி. மாடு என்னையே முட்டை வருது. முட்டை வந்தா ஆம்லெட் போட்டு சாப்பிடு. ஏப்பா பாயா இருக்கு வருதியா? பாயா வந்தா போட்டு தூங்குடா. நான் தூங்குனா ஊர்ல காசு கொடுத்துருவாங்களா? நீ என்ன சொன்ன பாய வருதுன்னு? மாடு என்ன வரைக்கும் வீட்டுல மட்டும் 4 மாடு பிடிக்கிறேன் 5 மாடு பிடிக்கிறாங்க. அது 4 மணிக்கு பால் மாடு 4 மாடு பால் கறக்க பிடிச்சிட்டு போவேன். கறவை மாடாடா? பால் கறக்க பிடிச்சி போவேன். எங்க பிள்ளைங்க சேர்த்து பிடிப்பீங்க ஏன் சகல? ஆமா. உங்க கல்யாணம் எப்படி? பிள்ளைங்க சேர்த்தா இல்ல? அதெல்லாம் உண்டு. கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா. டேய் இப்ப நான் போறேன்டா. நீ மாட்டுக்கு பிறந்த நீ ஒரு ஆள் தான். சத்தியமா எங்க அம்மா நான் பிறந்தேன். மாடு பிடிக்க போறது நீ ஒரு ஆளியா? அப்படி சொல்றா. வீரன் மாடுபிடி வீரன் மதுரைக்காரன். ஆமா. தெக்கத்தி வீரன். ஆமா. மாடு பிடிக்க போறேன்டா. ஆமா. முன்னால சீருது மயிலக்கால, பின்னால பாயுது மயிலக்கால, பின்னால பாயுது மயிலக்காலே, பின்னால பாயுது மச்சக்காலே, அடக்கி ஆளுந்து மரட்டுக்காலே, 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 நெஞ்சுக்கு அச்சமில்லை யாருக்கும் பயமில்லை வாழாத வெற்றியுமானோ, விளையாடு உடல் வளமாகி ஆடுவோம் பாடுவோம் அந்தாடும். தொட்டுப்பா காலை. கொடை வந்துருச்சுடா நண்பா. ஐயோ முடி கீழே விழுது. சொட்டையா எத்தனை முடியடா வைக்கிறது சொட்டப்பேல. நண்பா மாடு முடிஞ்சிருச்சு நண்பா. இதை காப்பாத்துற முத்து. துண்டை போட்டு கட்டுவோம். கட்டா துண்டே பத்தல. பொதுமக்களுக்கு முக்கியமான அறிவிப்பு. இந்த பாண்டிச்சாமி நாடகம் வச்சீங்கன்னா
சேதுபதி போறால கொஞ்சம் ஒல்லியான ஆளை போடுங்க. ஏன்டா தண்டி ஆளை போட்டுறீங்களா? துண்டை போட்டுக்கிட்ட துண்டே பத்த மாட்டேங்குது. முத்து நாடகம் பேசுறப்ப ஊர்ல சொல்லிடுறேன், 2 ரேஷன் சேலை, சரி, ஒரு சேசி பெண்டி, ஆஹா, ஒரு பொக்கில் நின்று. இது எதுக்குடா? ஆம்புலன்ஸ். எதுக்கு? எதுக்கு உன்னை போட்டு புதைக்கிறது. முத்துராசு ஐயோ போச்சா. இருக்கேன் நண்பனை மாடு முடிச்சு நான் வேலை நடந்துட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. நானும் நண்பன் வந்தமே மாடு முட்டுருச்சு. டே முத்து, டே நண்பா, இட மாடு முட்டிருச்சு. டே முத்துரா, நண்பா பக்கத்துல வராதடா, ஐயா பூச்சாண்டி பேர் இருக்கு. டே முத்துராசு, டே நண்பா, இட மாடு முட்டிருச்சு. ஒருவேளை செத்து போயிட்டடா. டே முத்துராசு, ஒருவேளை நீ மாடு முடிச்சு அவருக்கு சட்டை வைக்கணுமா? போடா. டே முத்து, டே முத்துராசி, டே நண்பா, என் மேல உனக்கு இறக்கம் இல்லையாடா முத்து? அடடே குணம் வருதுடா. டேய் வாடா. அப்படியா? டே முத்து, நான் தனியா சாக போறேன். எனக்கு பேச்சு திறக்கிற யாரும் இல்லை, நீயே கூட வந்துடுறியாடா? டே முத்து, எங்க ஆத்தா எவ்வளவு சொன்னாங்கடா, போகாத போகாத, பொம்பளை பின்னாடி போகாதன்னு சொன்னா. சரி சரி கேட்டடா பட்ட. அம்மா அம்மா, நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் என்னை நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தெய்வம் தாயே, அன்னை ஓராலயம், அன்னை ஓராலயம். நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் என்னை நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தெய்வம் தாயே, அன்னை ஓராலயம், அன்னை ஓராலயம். நண்பா முத்துராசி, மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மலையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. மண்ணில் என்ன தோன்றக்கூடும் மலையில்லாத போது, மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது. அன்னை சொன்ன சொல்ல என்று நினைவில் வந்தது, வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்தி சொன்னது. அம்மா, நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை. என்னை செம்பாகி, மகனை வெள்ளச்சாமி, உங்களை விட்டு பாதியில போக போறேனே. வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ, உலகிலே உன் மகன் நீரில்லாத மீனோ. வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ, உலகிலே உன் மகன் நீரில்லாத மீனோ. மீண்டும் இந்த மண்ணில் வந்து பிறக்க வேண்டுமே, வாழ்க வாழ்க மகனை என்று வாழ்த்த வேண்டுமே. அம்மா, நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை, என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயி, அன்னை ஓராலயம். முத்துராசி நண்பா, முத்து, முத்துராசி, நீ ஒரு முடிவோட தான் வந்திருப்ப போல தெரியுது.
மாடு முடிச்சு சாகுறது சரி. இங்க குரலை பிடிக்காம இருக்கு. இவர் இங்க கையை வச்சிருக்கான் பாரு. முத்துராசு, இவன் செத்தா நியாயமானது. நான் ஏன் சாகணும்? எனக்கு கண்ணெல்லாம் கட்டுது. அப்படித்தான் இருக்கேன். நாக்கெல்லாம் வருது. அப்படித்தான் இருக்கேன். முத்துராசு, எனக்கு எப்படி எல்லா கலைகளும் சொல்லி கொடுத்தியும், ஆமா, அந்த கலைகள் எல்லாம் என்னோட அழிஞ்சு போயிடாம என் மகன் வெள்ளச்சாமி சொல்லி கொடுப்பியா? ஆமா, சொல்லி தரேன். நம்ம சத்தியம் பண்ற. சத்தியமாயா? எல்லாத்தையும் சொல்லி தரேன். நம்மளை போன்ற கலைஞர்கள் எல்லாம் ஆமா ஐயா, ஒவ்வொரு ராத்திரி வல்க மண்டை விபதி அடிச்சுக்கிட்டு வல்க மண்டைய முத்து நண்பா, முத்து நண்பா, ஊருக்காக ஆடும் கலைஞர் தன்னை மரம் மரம்